My dear மக்களே, நான் தான் உங்க தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறேங்க. இது ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி, சிக்கன் கீ ரோஸ்ட், கோழி நெய் வறுவல். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னா போல் தமிழ்நாட்டில் பல விதமான ஏரியாக்களில் உணவுகள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த உணவு பட்டியலில் தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த கோழி நெய் வறுவல் வந்து செட்டிநாடு ஸ்டைலுங்க. செட்டிநாடு உணவுகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லை? இந்த செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கீ ரோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். ஸோ இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகணும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் வேணும். நான் வந்து ஒரு 1 kg போல் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பீஸா வாங்கியிருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து சின்ன சின்ன கீரல்கள் போட்டிருக்கேன். அப்படின்னா தான் மசாலாஸ் எல்லாம் ஒட்டி பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறமா இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கிறேன், தனியா எடுத்துருக்கிறேன், அப்புறமா பெப்பர் கார்ன்ஸ் எடுத்திருக்கேன், சோம்பு, சீரகம் மற்றும் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னென்ன அளவுகளில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம செய்முறை செய்யும் பொழுது பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் முன்னக்கூட்டியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. தயிர் இதுக்கு தேவை. பூண்டு பற்கள் ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். புளி கொஞ்சமாக நான் ஊற வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு 3 துண்டு போல் எடுத்துக்கோங்க. எலுமிச்சை பழத்தினுடைய சாறு நமக்கு தேவை, அதையும் எடுத்துக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதோட மஞ்சள் பொடி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் முன்னக்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. இது கீ ரோஸ்ட்டுங்கிறனால கண்டிப்பாக நமக்கு கீ தேவை. உப்பு தேவையான அளவு, ஒரு 2 கொத்து கறிவேப்பிலைகள் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணணுங்க. அதுக்காக நான் இங்கே ஒரு கண்ணாடி பவுலில் இந்த சிக்கனை எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி நான் தேர்ந்தெடுத்திருக்கிறது சிக்கனுடைய ட்ரம்ஸ்டிக் பார்ட் எடுத்துருக்கேங்க. ஸோ இந்த சிக்கன் லெக் பீஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று போல் எல்லாத்தையும் வாங்கி நல்லா இந்த மஞ்சள் சேர்த்து அதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கீரல் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம மசாலாஸ்லாம் சேர்க்கும்போது அந்த சிக்கனோட அந்த மசாலாஸ்லாம் ஒட்டி பிடிச்சி நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் வந்து நான் ஒரு சூப் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதுக்கு ஒரு 4 ஸ்கூப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தயிர் வந்து நம்ம ஏன் சேர்க்குறோன்னா நல்லா சாஃப்டாகிடும். அது மட்டும் இல்லாமல் மசாலாஸ் எல்லாம் நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்கு அது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். அப்புறமா இதில் ஒரு எலுமிச்சை பழத்தினுடைய சாறு அதில் சேர்த்துருக்குறேங்க. அதோட நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அடுத்து மசாலா சேர்க்கும்போது சிக்கனோட நல்லா அது கோட்டாகி வரும். இப்போ உங்கள் கைகளை வச்சு நல்லா இந்த சிக்கனை பிசறி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த தயிர், அந்த எலுமிச்சை பழத்தினுடைய சாறு எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா ஒன்று போல் அதை நல்லா பிசறிக்கோங்க. இதை நல்லா பிசறி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இமீடியட்டாக நான் வாங்கிட்டு வந்து செய்யணுன்னா ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் போல் வச்சுட்டு நீங்கள் எடுத்து குக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது அது நல்லா ஊறி வரும். ஸோ இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த மசாலாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக நான் காய்ந்த மிளகாய், அதாவது ஒரு 5 காஷ்மீரி மிளகாய் கலருக்காகவும் ஒரு 10 குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். செட்டிநாடு ஸ்டைல் உணவு வகைகளில் அந்த குண்டு மிளகாய் அதிகமாக சேர்க்குறது உண்டு. அது கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும், வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து குறைவாக சேர்த்துக்கலாம். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தனியா வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேங்க. அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
பெப்பர் கார்ன் சேர்த்துக்கிறேன், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி வந்து வெந்தயம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அது கசப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். குறைவாக சேர்த்துக்கிறது தவறில்லை. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்கும்போது அருமையான ஸ்மெல் வரும், இந்த மாதிரி படப்படன்னு வெடித்து வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து வச்சுருங்க. கரிஞ்சு போயிடக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ குறைவான தீயில வச்சு நல்லா வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச இந்த காய்ந்த மிளகாயை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 10 பல் பூண்டு பற்கள் நான் சேர்த்துருக்கேங்க. இதோட ஒரு 3 துண்டு போல் நான் இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைக்கிறதுக்கு tamarind ஜூஸ், புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதில் தான் நீங்கள் இதை வந்து அரைக்கணுமே. தண்ணி சேர்த்தரைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப பட்டு போல் மையாகவும் இருக்கக்கூடாது, கொரன்னு இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் அளவுக்கு நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இது கீ ரோஸ்ட்டுங்க, கண்டிப்பாக நெய் கொஞ்சம் கூட தான் சேர்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலான்னா, அதாவது கொஞ்சம் சாதாரணமான ஆயில் சேர்த்து நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ளேவருக்காக ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் கீ சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் இருக்குது இல்லையா, அந்த சிக்கனை எடுத்து இந்த கீயில் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது இந்த சிக்கன் ட்ரம் ஸ்டிக் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. அதை எல்லாத்தையும் இந்த கீயில் சேர்த்து நம்ம நல்லா பெரட்டி வதக்க போகிறோம். நம்ம எடுத்துருக்கிறது இன்றைக்கி சிக்கன் லெக் பீஸுங்க. இது சீக்கிரமாக குக் ஆகும்னா கண்டிப்பாக குக் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். அதனால் நான் இது ப்ராய்லர் சிக்கன் தானே, குயிக்காக குக் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இட் வில் டேக் டைம். ஸோ நீங்கள் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது ஒன்று போல் குக் ஆகி வரும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அது கரிஞ்சு போகுமே தவிர லெக் பீஸ் எல்லாம் வேகாது. ஸோ கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்கள் அதனால் கொஞ்சம் பார்த்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ சாஃப்டான பீசஸ் நான் வாங்குறீங்க, போன்லெஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது குயிக்காக குக் ஆகிடும். ஆனால் இது அந்த மாதிரி இல்லை, இது போன் உள்ள பீஸுங்கிறனால கொஞ்சம் இதுக்கு டைம் எடுக்கும். ஸோ பார்த்து பக்குவமாக அதை செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே லெக் பீஸுங்கிறனால நீங்கள் கிளறும் போது கூட ரொம்ப பக்குவமாக கிளறி கொடுங்க, இல்லைன்னா அது உடைஞ்சு போயிடும். அப்புறம் அது சாப்பிடும்போது உடைஞ்சு போச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதை பார்த்து நீங்கள் கிளறி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு அரை வேக்காடு அளவுக்கு சிக்கன் வெந்ததுக்கப்புறமா அந்த சிக்கனை எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அதில் இருக்கக்கூடிய நெய்யிலேயே நீங்கள் இப்போ சேர்த்துக்கிறீங்க. இப்போ இந்த மசாலாஸில் நம்ம இஞ்சி பூண்டு மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கறனால பச்சை வாடை போகிற அளவுக்கு அதை நல்லா நீங்கள் வதக்கி விடுங்க, நல்லா கிளறி விடுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த நெய்யில் நல்லா சாட்டே பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வைக்கும் பொழுது, சிக்கன் ஊற வைக்கும் பொழுது அதிலிருந்து கொஞ்சம் மிச்சம் இந்த மாதிரி ஜூஸஸ் இருக்கும் இல்லையா, அதை இதோட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப இந்த ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து நீங்கள் நல்லா கிளறி கொடுங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸஸை தேவையில்லாமல் வெளியில் ஊற்றிடாதீங்க, இல்லாட்டினா தண்ணியை ஊற்றி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி அதை வேஸ்ட் பண்ணாமல் இதோடு சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் நெய் தேவை, ஏன்னா அதுக்கடுத்து நம்ம சிக்கனை நம்ம போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக கண்டிப்பாக அதுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கணும்.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. அடியில் பிடிச்சிடக்கூடாது, அதனால் பக்குவமாக அப்பப்போ கிளறி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கிளறி இருக்கேங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு நம்ம வெல்லம் சேர்க்குறோம் அப்படின்னா, புளி சேர்த்துருக்குறோம், தயிர் சேர்த்துருக்குறோம், அதோட நம்ம வந்து எலுமிச்சை பழ சாறு சேர்த்துருக்குறோம். ஸோ இந்த புளிப்பெல்லாம் ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகி வரணும்னா கண்டிப்பாக இந்த வெல்லம் சேர்க்கணுங்க. உப்பு, புளி, காரம் எல்லாமே பேலன்ஸ் ஆகணும்னா அந்த இடத்துல கொஞ்சம் இனிப்பு சேர்ந்தால் தான் பேலன்ஸ் ஆகும். அதற்காக தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறோம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சிக்கன் வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். நான் சொல்கிறேன், இது நம்ம செய்ய போகிறது என்னவோ ட்ரை ரோஸ்ட்டாக தான் செய்ய போகிறோம். ஆனால் இந்த சிக்கன் வேகிறதுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு தண்ணி வேணும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே லெக் பீஸ் இல்லைங்களா, அதனால நீங்கள் கொஞ்சம் இந்த மசாலாவில் தண்ணி சேர்த்தே கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் குக் ஆகும்போது எல்லாமே நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி உங்களுக்கு அருமையாக வெந்து வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அது பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ இந்த சிக்கனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலாஸோட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு அதை நல்லா கிளறிக்கோங்க. சிக்கன் எல்லாமே அந்த மசாலாஸோட நல்லா கோட்டாகி வரணும். ஸோ பார்த்து பக்குவமாக கிளறிக்கோங்க. பிடிச்சிடாமல் இருக்கணும், அதனால் அப்பப்போ பக்குவமாக கிளறி கொடுத்துட்டே இருங்க. கூடுமானு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ இப்போ நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு சிக்கன் ரெடியாக இருக்குது. இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலைகளை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நீங்கள் நல்லா கிளறி கொடுங்க. வாவ், ரொம்ப டெம்டிங்காக இருக்குங்க. ரொம்ப அருமையாக வந்துட்டுருக்கு நம்ம சிக்கன் கீ ரோஸ்ட். உங்கள் வீடுகளில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. மவுத் வாட்டரிங் ரெசிபியாக இருக்கும் இந்த சிக்கன் கீ ரோஸ்ட். ஸோ இது எப்படி இருந்ததுன்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஒரு ஸ்டார்டராக சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா எல்லா வித வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறமா தயிர் சாதம், இல்லை ரோட்டீஸோடு கூட நீங்கள் அதை வந்து சேர்த்து வச்சு சாப்பிடலாம். பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி KFC சிக்கன் மாதிரி, அதாவது ஸ்மோக்கி சிக்கன் மாதிரி இருக்கும், அவங்க எடுத்து அப்படியே சாப்பிட்ருவாங்க இந்த ட்ரம்ஸ்டிக் பீஸா இருக்கும் பொழுது. ஸோ நீங்கள் இது வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டி ரெசிபின்னு சொல்லலாம். ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இது சிக்கன் கீ ரோஸ்ட்டுங்கிறனால இது நீங்கள் கூடுமான மட்டும் கொஞ்சம் சுட சுட செஞ்சு சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் முன்னக்கூட்டியே செஞ்சுட்டா கூட கொஞ்சம் திருப்பி நீங்கள் அதை ஹீட் பண்ணி கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கோபம் எல்லாருக்குமே வருங்க. நம்ம எல்லாருமே ஆங்க்ரி பேர்டாகவே இருக்கிறோம். கோபத்தினுடைய பின் விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமானதாக இருக்கும்ல. கோபம் வரும்போது ஒரு 10லிருந்து 20 செகண்ட் அந்த கோபத்தை தள்ளிவிடுங்க. மோசமான பின் விளைவுகளை நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ இந்த நோட்டோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் தெற்கு தங்கச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. டேக் கேர் ஆல், பை பாய்.